எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறை இயேசுவில் அன்புக்கு இனியவர்களே, ஆண்டவர் நம் முன்னிலையிலே பிரசன்னமாயிருக்கிறார். அவரோடு உரையாடுவதற்காக வந்திருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வில் அனுபவம் என்பது மிக மிக அவசியமானது. ஒரு அனுபவம் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் ஒரு நாளும் இருப்பதில்லை. நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து நாம் ஒரு பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைய நாளிலே இங்கு ஆண்டவர் முன்னிலையிலே பிரசன்னமாயிருக்கிறார். எனவே இறை அனுபவத்திற்காக வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இறை அனுபவம் என்பது என்ன? இறைவன் அன்பு வடிவான நம் இறைவன் பேராற்றல் மிக்க இறைவன். இந்த இறைவன் நம்முடைய வாழ்வில் இயக்கமும் நம்முடைய வாழ்வுக்கு ஆற்றலுமாக இருந்து நம்மை தொடர்ந்து இயக்குகிறார் என்பதை நாம் உணர்ந்துதல் தான் இறைவனுடைய அனுபவமாக இருக்கிறது. இந்த இறை அனுபவம் என்பது நமக்கு ஒரு அருள் அனுபவம். எனவே ஆண்டவர் நமக்கு அருள் அனுபவத்தை இந்த நாளிலே தர வேண்டும் என்று நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கக்கூடிய ஆண்டவரை நாடுவோம். ஆண்டவரை எப்படி நாட வேண்டும் என்று ஏராளம் புனிதர்கள் நமக்கு முன்னுதாரணங்களை தந்திருக்கிறார்கள். அருமையான புனிதை ஜோஸ் மரியா இப்படி குறிப்பிடுகிறார்: நாம் நற்கருணை ஆண்டவரை நாடி செல்லுகிற பொழுது எத்தகைய மனநிலை நமக்கு வேண்டும் என்றால், இந்த ஆண்டவர் 21 நூற்றாண்டுகளாக இந்த நற்கருணை வடிவிலே நம்மை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 21 ஆண்டுகளாக நம்மை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்கிற உணர்வோடு அவரை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே அந்த உணர்வோடு நமக்காக காத்திருக்கக்கூடிய இறைவனை இந்த நற்கருணை ஆசிரியரிலே இறைவனுடைய பிரசன்னத்திலே நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த உணர்வு என்பது எத்தகைய ஒரு உணர்வாக இருக்க முடியும்? புனிதர் அவிலா ஜான் என்று சொல்லக்கூடிய புனிதர் இப்படி குறிப்பிடுகிறார் தன்னுடைய வாழ்விலே: நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய முன்னிலையிலே அமரும் போது ஒரு பணக்காரன் முன்னிலையிலே இருக்கக்கூடிய பிச்சைக்காரனை போல அல்ல, மாறாக ஒரு மருத்துவர் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நோயாளியை போல என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே என்கிற அந்த மனநிலையோடு நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு தருகிறார். எனவே அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் நம்மிலே பிரசன்னமாயிருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு இறை அனுபவத்தை தர இருக்கிறார். அந்த இறை அனுபவம் என்பது ஒரு அருள் அனுபவம். அந்த அனுபவம் என்பது நமக்காக காத்திருக்கிற இறைவனுடைய அனுபவம். அந்த இறைவனை நாமும் பிள்ளையாக, ஒரு நோயாளராக, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரை, என்னை சந்தித்து என்னை பலப்படுத்தும், திடப்படுத்தும், நமக்கு நலமான வாழ்க்கை தாரும் என்று இந்த நாள் திருச்சடங்கிலே பக்தியோடு நாம் அனைவரும் பங்கெடுப்போம். இறை ஆசீர் பெறுவோம், இறை அனுபவம் பெறுவோம், ஆண்டவரை சந்திப்போம், நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை எதிர்கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இதோ நற்கருணை நாதர் நம் அருகிலே இருக்கிறார். கடவுள் நம் அருகிலே இருக்கிறார். கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். செஃபானியா 3:17 உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர்.
உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். பாருங்க, ஆண்டவர் விவிலியத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஆண்டவர் மகிழ்ந்து ஆடி பாடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என் ஆண்டவர் என்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார்னா நான் ஆண்டவரை பாடி துதிக்கணுமா வேண்டாவா? துதிக்கணுமா வேண்டாவா? துதிக்கணும். நாம துதிக்கின்ற போது இந்த இடம் மோட்சமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம இந்த இடத்துல ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடினால் இந்த இடம் இப்ப எனக்கு என்னவா மாறப்போகுது? மோட்சமா மாறப்போகுது. எனவே சகோதரரோடு இணைந்து நாம் கரம் தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். அன்பு கோருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரம் தட்டி எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இதோ ஆண்டவர் எல்ரோயாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் அந்த செபானியா 3:17 ஆண்டவரிடத்தில் நாம் இவ்வாறு செபித்தோம். ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் மாவீரர், அவர் மீட்பளிப்பவர், அவர் உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார் என்று சொல்லி. என்னை பார்க்கின்ற தேவன், என் துன்பத்தை பார்க்கின்ற தேவன், என் கண்ணீரை பார்க்கின்ற தேவன், என் தேவைகளை எல்லாம் பார்க்கின்ற தேவன், என்னை கண்டு எனக்கு விடுதலை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை கொடுக்கும் தேவனாக என் ஆண்டவர் இருக்கிறார். எனவே ஆண்டவரே எல்ரோயி என்று சொல்லி நாங்கள் பாட போகிறோம். எல்ரோயி என்றால் காண்கின்ற தேவன், என்னை காண்கின்ற தேவன். இந்த நற்கருணை ஆராதனை வழியாக நாம் ஒவ்வொருவரையும் இயேசு பார்க்கிறார், என் ஆண்டவர் பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளை வந்திருக்குதே, என் மகன் வந்திருக்கிறானே, என் குழந்தை வந்திருக்குதே என்று சொல்லி என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து என் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றும் தெய்வமாக என் ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கரம் தட்டி நாம் பாடுவோமா? எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி
என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இது ஆண்டவர் யெகோவா ரப்பா என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா சுகம் தரும் தெய்வம். இதோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே உடலிலே பல்வேறு வியாதிகள், தீர்க்க முடியாத வியாதிகள், உள்ளத்திலே வியாதிகள், எத்தனையோ விடல் வியாதிகளை எவ்வளவு டாக்டர்கிட்ட போறது, எவ்வளவு மருந்து எடுக்கிறது, எவ்வளவு மெடிசன் பண்றது, ஒன்றும் சரியாகல. என் துன்பம் அப்படியே தான் இருக்கு, என் சர்க்கரை நோய் அப்படியே தான் இருக்கு, என் கேன்சர் நோய் அப்படியே தான் இருக்கு, எனக்கு இருக்கக்கூடிய தலைவலி, வயிற்று வலி, சிறுநீரக பிரச்சனை, இதய கோளாறு, இதோ இந்த கால் குடைச்சல், கால் வலி, கை கால் வலி, தலைவலி எல்லாம் அப்படியே இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இதோ சுகம் தரும் தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை இப்போது நாம் யெகோவா ரப்பா அப்படின்னு சொல்லி நாம் பாட போகிறோம். ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், நீர் சுகப்படுத்தும் தெய்வம் ஆண்டவரே. தொழுநோயாளியை சுகப்படுத்தினேன், இறந்தவருக்கு உயிர் கொடுத்தேன், பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்தேன், எனக்கும் சுகத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே பாடி நம்முடைய தேவைகளை கேட்போமா? யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பாடுவோம். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் இணைந்து ஆராதனை 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 ஆராதனை. கரம் தட்டி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆண்டவரை நோக்கி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் எல்லோரும் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா இயேசுவை நோக்கி அன்பு கூறுவே, இயேசுவே ஆராதிப்பே, இயேசுவே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. ரட்சகரே ஆராதிப்பே, ரட்சகரே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. ஸ்நேகமே ஆராதிப்பே, எங்கள் ஸ்நேகமே அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. மருத்துவரே 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா இயேசுவே. இயேசுவே. இரண்டு கரங்களை உயர்த்துவோம், சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நற்கருணையின் ஆதரேன்னு சொல்லுங்க. இயேசு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே
போற்றி அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எங்கள் மத்தியிலே வந்ததற்காக நன்றி. என்னை குறித்து நீர் மகிழ்ந்து ஆடி பாடுவதற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே மாவீரராய் இருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு சுகம் தருவதற்காக நன்றி. எங்களை உம்முடைய அன்பு மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீ பாடுபட்டதற்காக நன்றி. எங்களுக்காக ஏழையாய் இந்த மண்ணிலே பிறந்ததற்காக நன்றி. மீண்டும் நீர் வரப்போவதற்காக நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. போற்றி இயேசுவே. துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. போற்றி 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 போற்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி. விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணிக்கை நூல் அதிகாரம் 35. எண்ணிக்கை நூல் அதிகாரம் 35 இறை வசனங்கள் 9 முதல் 15 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ராயேல் மக்களிடம் சொல், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் நாட்டிற்குள் நுழையும் போது உங்களுக்காக அடைக்கல நகர்களை தேர்ந்து கொள்ளுங்கள். தற்செயலாய் ஓர் ஆளை கொல்பவன் எவனும் அங்கே ஓடி சென்று புகலிடம் பெறுவான். இந்த நகர்கள் பழி வாங்குவோனிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இதனால் கொலை செய்தவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைப்புக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை. நீங்கள் கொடுக்கும் நகர்கள் 6 அடைக்கல நகர்களாய் இருக்கும். யோர்தானுக்கு அப்பால் 3 நகர்களும் கானான் நாட்டுக்குள் 3 நகர்களும் அடைக்கல நகர்களாக இருக்க வேண்டும். இந்த 6 நகர்களும் இஸ்ராயேல் மக்களுக்கும் அந்நியர்களுக்கும் அவர்களிடையே தற்காலிகமாக தங்கி இருக்கும் அடைக்கல நகர்களாக இருக்கும். தற்செயலாய் ஒரு ஆளை கொல்பவன் எவனும் அங்கே ஓடிச் சென்று புகலிடம் பெறலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இறைவாக்கு பகுதியிலே அடைக்கல நகர்கள் அப்படின்னு நம்ம வாசிச்சோம். கேட்டிங்களா? இதை போலதான் யோசுவா புத்தகத்திலும் பார்க்கிறோம். 20வது அதிகாரத்திலே இந்த அடைக்கல நகர்கள் இருக்கிறது. இணைச்சட்ட நூலிலே பார்க்கிறோம். அங்கேயும் இந்த அடைக்கல நகர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அடைக்கல நகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது தவறு செய்து விட்டால், யாராவது ஒருத்தன் தெரியாமல் ஒருத்தனை தள்ளிவிட்டோ அல்ல அடிக்கும் போதோ அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால், யாராவது தவறுதலாக கொலை செய்து விட்டால் அல்லது பாவம் செய்து விட்டால் அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னா, அவர்களும் கொல்லப்பட வேண்டும். அவங்க என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி தண்டனை பெற பயப்படக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த அடைக்கல நகர் எங்க சொல்றார் பாருங்க, யோர்தானுக்கு அப்பால் 3 அடைக்கல நகர். எப்ப? இவங்க அந்த கானான் தேசத்துக்கு நுழையும் போறதுக்கு முன்பாகவே யோர்தானுக்கு அப்பால் 3 அடைக்கல நகர்களும், கானான் தேசத்துக்கு உள்ளாகவே 3 அடைக்கல நகர்களும் அங்கே இருக்கும். இந்த தப்பு செஞ்சு என்ன செய்வாங்கன்னா, ஓடி போய் அந்த அடைக்கல நகரிலே தஞ்சம் புகுவான். அப்ப அந்த அடைக்கல நகருக்குள் அந்த கேட்டுக்குள்ள காலை வச்சுட்டா என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த நபரை தொடவோ அடிக்கவோ தண்டிக்கவோ கொல்லவோ மாட்டார்கள். என்ன செய்வாங்க? அவர்களை தண்டிக்க கூடாது, அவர்களை தொடக்கூடாது, அவர்களுக்கு எந்த துன்பமும் இருக்க விளைவிக்க கூடாது. அவர்கள் ஏனென்றால் கடவுள் ஏற்படுத்திய அந்த அடைக்கல நகருக்குள் அவர்கள் சென்று தஞ்சம் புகுந்திருக்கிறார். இது நான் சொல்லல, ஆண்டவரே மோசேவிடம் சொல்லி இருக்கிறார், யோசுவாவிடம் சொல்லி இருக்கிறார். இந்த அடைக்கல நகர்களை ஏற்படுத்தி தவறு செய்தவன் அங்கே தஞ்சம் புகும்போது அந்த அடைக்கல நகருக்குள் அவன் இருக்கின்ற வரையில் என்ன செய்யப்பட வேண்டும்? அவனை யாரும் தண்டிக்க கூடாது. அவனுக்கு தேவையான சாப்பாடு, உறைவிடம், மற்ற பாதுகாப்பை இந்த அடைக்கல நகருக்குள் அங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும்?
கொடுக்கணும். இன்னைக்கு நமக்கு அடைக்கல நகரா இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நான் தவறு செய்கிறேன், பாவம் செய்கிறேன், பலவீனத்தோடு இருக்கிறேன். பல நேரத்தில் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் இருக்க முடியறதில்ல. அப்போ என்ன செய்யறது? என் வாழ்க்கை இப்படியே சாபத்தோடு இருக்க முடியுமா? பாவத்தோடு இருக்க வேண்டுமா? எனக்கு விடுவே கிடையாதா? எனக்கு ஆசீர்வாதமே கிடையாதா? எனக்கு மன்னிப்பே கிடையாதா? அப்படின்னா என் ஆண்டவர், என் மகனே, என் மகளே அப்படி அல்ல. அன்று நான் அடைக்கல நகர்களை ஏற்படுத்தியதைப் போல இன்று நான் உனக்கு வாழ்வை கொடுக்க, மீட்பை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க, உனக்கு நான் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுக்க இந்த ஆலயங்களை நமக்கு ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்? அடைக்கல நகர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த ஆலயத்திலே, நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புன்னை நகர் புனித லூர்து அன்னையினுடைய அருமையான ஆலயத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஆலயம் அல்ல. என்னது இது? அடைக்கல நகர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய இந்த லூர்து அன்னையினுடைய அற்புதமான ஆலயத்தில் இருக்கிறோம். நான் இந்த இறைவாக்கு பகுதியை படித்த உடனேயே பைபிளில் 7 என்பது முழுமையை குறிக்கிறது. தொடக்க நூல் 1 பார்க்குறோம், 1, 2, 3 ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் படைக்கிறார். அனைத்தையும் படைத்து விட்டு அவற்றை நல்லதென கண்டு 6ஆம் நாள் வரையில் என்ன செய்கிறார்? படைத்தவர் 7ஆம் நாள் என்ன செய்கிறார்? ஓய்வு பெறுகிறார். அப்ப 7 என்பது என்னன்னா முழுமையின் அடையாளம். இப்படி விவிலியத்தில் இந்த 7 பல இடங்களிலே வருகிறது. அது முழுமையை குறிக்கிறது. நான் யோசனை பண்ணேன், ஆண்டவரே, பைபிளில் நீங்க 7 அப்படின்றது முழுமையின் அடையாளமாக இறையில் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். விவிலிய பேராசிரியர்களாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். குறும்படத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்க 6 அடைக்கல நகர்களை தானே தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னொன்று 7. அப்ப 6 என்பது முழுமை பெறாதது. அப்ப இன்னொன்று என்ன அப்படின்னு யோசனை பண்ணும்போது, அப்படி யோசனை பண்ணிட்டு அங்கே அப்படி உக்காந்துட்டு இருந்தேன், பெஞ்சில் உக்காந்துட்டு அப்படி பார்த்தா மாதா முன்னால் நிற்கிறாங்க. அப்போதான் மனசுக்குள்ள நினச்சி, அன்பு மகனே, 6 அடைக்கல நகர் அங்கே இருந்தாலும் 7வது அடைக்கல நகர் எங்க இருக்கிறது? இதோ என் தாயை நான் உனக்கு கொடுத்து அந்த தாய் தான் 7வது அடைக்கல நகர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, இந்த நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து எனக்காக, உங்களுக்காக, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவே 6 அடைக்கல நகர்கள் அல்ல, 7வது ஒரு அடைக்கல நகர் இந்த நற்கருணை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த அன்னை எனக்கு அடைக்கல நகரா இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு அடைக்கலம் தரும் நகரா இருக்கிறாரு. அப்ப நான் பாவியா இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? தேடி நாடி ஓடி வர வேண்டும். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நீங்க தான் என் அடைக்கலம், உம்மை அல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை என்று சொல்ல இந்த பாடலை நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபமாக பாடி ஒப்பு கொடுப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு. பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். சாமி கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே,
உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர எது உண்டு? என் ஆசையெல்லாம் ஆண்டவரே நீங்க மட்டும்தான். என் தேவையெல்லாம் நீங்க மட்டும்தான். பாவியாய், பலவீனனா, உறவுகளை இழந்து, உடலில் இருக்கக்கூடிய அந்த வியாதிகளால் துன்புற்று கொண்டு, நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ஆண்டவரே இதோ ஒன்றுமில்லாத நிற்கதியாய் நிற்கிறேன். என் வாழ்வை மாற்றும். உம்மிடம் நான் அடைக்கலம் போகுகிறேன். என் வாழ்வு மாறட்டும் ஆண்டவரே. கேட்போமா? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. பாடுவோமா? ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஆண்டவரே, உம்மோடு வாழ்வது ஆண்டவரே என்னுடைய பாக்கியம். நீர்தான் ஆண்டவரே என் இதய துடிப்பு. ஒன்றும் இல்லாமல் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில, கண்ணீர்ல, கடன் தொல்லையில, தொழில் நஷ்டத்துல, தீராத இந்த உடல் வியாதிகள், மன வியாதிகளோடு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இதய துடிப்பை நீங்க மாற்றுங்க. வேதனையோடு துடிக்கின்ற என் இதயம் மாறட்டும். மகிழ்ச்சியின் துடிப்பாக மாறட்டும். என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரிடத்திலே கேட்போமா? இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. எல்லோரும் இணைந்து ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தான் நம் அடைக்கல நகர். அன்னை மரியாள் தான் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடைக்கல நகர் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் ஒரு வித்தியாசமான அன்பு தாய். இந்த அன்பு தாய் யார் மேலே அதிகமாக அன்பும் பாசம் வைக்கிறாங்க? ஆண்டவர் அன்பும் பாசம் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யாரு பாவியாக இருக்கிறாங்களோ, யாரு பலவீனராக இருக்கிறாங்களோ, அவங்க மேலே தான் அன்பு அதிகமாக வைக்கக்கூடிய இந்த அடைக்கல நகராக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என் ஆண்டவர் அடைக்கலம் தருகின்ற ஆண்டவர்.
என் ஆண்டவர் அடைக்கலம். நான் பாவியா இருக்கலாம், பலவீனனா இருக்கலாம், ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்து இருக்கலாம், ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து இருக்கலாம். ஆண்டவரே நீங்க வேலை, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் துன்பப்பட்டதெல்லாம் போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், உன் சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிட்டு வெகு தொலைவில் சென்று மீண்டும் ஆண்டவரே நான் பாவம் செய்கிறேன் திரும்பி வந்தா, நான் ஒரு அடி எடுத்து வைத்தா என் ஆண்டவர் என்னை நோக்கி 100 அடி எடுத்து வைத்து என்னை கரம் பிடித்து வழி நடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆண்டவர் தாங்க பாருங்க, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆசீர்வதித்தார், சக்கேவை ஆசீர்வதித்தார். அந்த முடக்குவாதமுற்றவனை நோக்கி அவனுடைய நோய்கள் சுகப்படுத்துவதற்கு முன்னால் ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எனவே இப்போது அந்த ஆண்டவரை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அடைக்கல நகரத்திலே நான் ஓடி வந்து குடிக்கொள்ள வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். அப்போதுதான் என் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பு எனக்கு கிடைக்கும். எனவே நாம் முழந்தால் படியிடுவோமா? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, சொல்லுவோமே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, உம்மை மறந்து வாழ்ந்தவர், உம்மை மறுதளித்தவர் ஆண்டவரே, இது எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படி தெரிந்திருந்தும் கூட என்னை நீர் அழைத்திருக்கிறேன். என்னை உன் மகனாக மகளாக நீங்க கூப்பிட்டிருக்கிறீங்களா ஆண்டவரே? இந்த அன்பை நான் மறந்தேன், உம்முடைய இரக்கத்தை நான் மறந்தேன். நீர் எனக்காகத்தான் பாடுகளை ஏற்றி மறந்தேன். கடவுளாய் விளங்கிய நீர் இந்த உலகத்திலே பாவியாகிய இந்த மனித உருவை ஏற்றீரே ஆண்டவரே. இதெல்லாம் தெரிஞ்சு கூட ஆண்டவரே நான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறேன். இந்த நேரத்திலே என் பாவத்தை எல்லாம் உணர்ந்து இயேசுவே உம்மிடம் நான் திரும்பி வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். சொல்லுவோமா? உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா, இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா, இதை உலகே அறியும். உதவாத என்னில் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க
இல்லாமையின் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உணர்ந்து பாடுவோமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேண்டா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேண்டா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய பாவம், பலவீனம், ஆண்டவருக்கு எதிரான வார்த்தைகள், கணவன் மனைவிக்கு எதிரான பாவங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிரான பாவங்கள், உடல் இச்சைகள், சிற்றின்ப ஆசைகள், நம்முடைய பணிகளை செய்ய தவறிய அந்த தருணங்கள், உடலால், மனதால், வார்த்தையால், வாழ்க்கையால் பாவம் செய்த அந்த தருணம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மன்னியும் கேட்போம். இயேசுவே 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 மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் பாவி, என்னை மன்னியும் சுவாமி. நான் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மன்னியும். இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்த ஆண்டவரே, நீர் இரக்கம் மிகுந்தவர், கிருபை மிகுந்தவர். ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும். சுகத்தை தாரும், விடுதலையை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஆண்டவரே என்ன மறந்தா ஆண்டவரே நான் எங்கே எங்கே போவேனா. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குவோம். இதோ நம்ம அடைக்கல நகராக ஆண்டவர் இருக்கிறார். அதிலே தஞ்சம் புகுவர்களுக்கு வாழ்வு உண்டு. அவரை நோக்கி ஓடி வந்து இந்த அடைக்கல நகரோடு இணைந்து கொள்ளுபவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. இது ஆண்டவர் பாவிகளை ஒருபோதும் வெறுக்கும் ஆண்டவர் அல்ல. திருப்பாடல்கள் 103:8 தொடர்ந்து வரக்கூடிய இறைவசனத்திலே பாடு சொல்லுகிறோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் அன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளுபவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்ளுபவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை. அவர் நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று இந்த விண்ணுலகு எவ்வளவு உயர்ந்ததோ அதை போல உயர்ந்ததாக ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது. இதோ மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம். அப்படியே கரங்களை கூப்போம். ஒரு 2 நிமிடம் ஆண்டவர்கிட்ட போது ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக. ஒருவேளை இந்த நேரத்தில் உங்கள் உடல் வியாதிகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், கண்ணீர் எடுக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், தொழில நஷ்டங்கள் இருக்கலாம். எல்லா டாக்டர்கிட்டையும் போன முடியலன்னு சொல்ல கூட நீங்கள் நினைக்கலாம். எல்லாருக்கும் மேலான டாக்டர் இங்க இருக்கிறார். எல்லா நோய்களுக்கும் மருந்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இங்கே இருக்கிறார். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் இங்கே இருக்கிறார். அது உடல் சார்ந்த நோயாக இருக்கலாம், உள்ளம் சார்ந்த நோயாக இருக்கலாம், ஆன்ம நோயாக இருக்கலாம். எல்லாத்தையும் சுகப்படுத்தும் ஏய்வோம் எங்க இருக்கிறார். இதோ அவர்கிட்ட நீங்க அடைக்கல மட்டும்தான் என் சகோதரிகளை புக வேண்டும். ஆண்டவர்கிட்ட வந்துட்டா போதும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணீரா இருந்தாலும் சரி, கடன் தொல்லையா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரிவுகள், கணவன் ஒருபுறம், மனைவி ஒருபுறம், பெற்றோர் ஒருபுறம், பிள்ளைகள் ஒருபுறம், ஆண்டவரே பிரிந்து கிடக்கிறது என்று கண்ணீர் விடும் பெற்றோர்களே, கண்ணீரிடம் கணவனே, மனைவியே, கண்ணீரிடம் பிள்ளைகளே, ஆண்டவர் இப்போது உங்களுக்கு நிறைவான சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வாங்க, சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவரே என் அடைக்கல நகர், நீங்க தான் ஆண்டவரே எனக்கு விடுதலை தரும் ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவரே இதோ எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தரக்கூடியவர். உங்ககிட்ட வந்துட்டு ஆண்டவரே
உங்ககிட்ட வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்க தான் என் அடைக்கல நகர். நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லா விதமான மருந்துகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தீராத வியாதி எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. இதோ கேன்சர் வியாதியாக இருக்கலாம், கொரோனா தொற்று நோயாக இருக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம், தொண்டை வலியாக இருக்கலாம், இதய சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், சிறுநீரக நோயாக இருக்கலாம், கால் கரங்களிலே வலி, தலையிலே கட்டி, முதுகிலே கட்டி, தீராத இந்த சிறுநீரக பிரச்சனை, சர்க்கரை வியாதி எல்லாத்துக்கும் அடைக்கலம் என் ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் இப்போது உனக்கு சுகத்தை தருகிறார், இப்போது உனக்கு ஆறுதலை தருகிறார், இப்போது உன்னை தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே நான் எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேன், இயேசுவே எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டேன், இதோ நீங்க உங்களோட தட்டு தடுமாறி எங்கெங்கோ தடுமாறி அலைந்து தேடி எனக்கு உங்ககிட்ட வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் சுகம் தாரும் ஆண்டவரே, நீர் சுகம் தரும் தெய்வம் ஆண்டவரே. இறந்த லாசரை உயிரோடு எழுப்பினீரே, என்னையும் ஆண்டவரே என் உடலிலே என் குடும்பத்திலே இறந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, என்னை மீட்டருளும், எனக்கு விடுதலை தந்தருளும், மீண்டும் நான் இழந்த அந்த ஆசீர்வாத வாழ்வை ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே, ஓ குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே, திருமண வாழ்வு கிடைக்கட்டும் ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, நோய்கள் எல்லாம் இந்த நேரத்திலே அகழட்டும் ஆண்டவரே, கண்ணீர் எல்லாம் அகலட்டும் ஆண்டவரே, கடன் தொல்லை எல்லாம் அகலட்டும் ஆண்டவரே, பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. இதோ முதுமையிலே நான் அனுபவிக்கிற இந்த வேதனைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதற்காக நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. உம்மையப்பான கூப்பிடதாச ஆண்டவரே பார்த்து பாடுவோம். கூப்பிடவா உம்மையமான கூப்பிடதாச, உம்மையமான கூப்பிடவா, உம்மையப்பான கூப்பிடதாச, உம்மையப்பான கூப்பிடவா, உம்மை அம்மான கூப்பிடதாச, உம்மை அம்மான கூப்பிடவா, உம்மை அப்பான கூப்பிடுவே, உம்மை அம்மான கூப்பிடுவே, உம்மை அப்பான கூப்பிடுவே, உம்மை அம்மான கூப்பிடுவே, உம்மை அப்பான கூப்பிடதாச, உம்மை அப்பான கூப்பிடவா. இயேசுவை பார்த்து உம்மை அம்மான கூப்பிடதாச, உம்மை அம்மான கூப்பிடவா. அப்பா உச்சு நோக்கு, இயேசு நோக்குங்க. இதோ விண்ணக தந்தை நம்ம மத்தியிலே இருக்கிறார், இயேசு ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் விடுதலையை சமாதானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், சுகத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், சாப பாவ கட்டுக்களிலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சுகத்திற்காய், ஆசீர்வாதத்திற்காய், மன்னிப்பிற்காய், விடுதலைக்காய், நல்ல வேலை வாய்ப்பிற்காய், நற்படிப்பிற்காய், குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததற்காய் நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இதோ ஆண்டவர் இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கரம் தூங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சாமி எனக்கு இந்த நற்கருணை ஆராதனை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார் நம்புறவங்க கரங்களை உயர்த்துவோம். பாருங்க, ஆண்டவர் எல்லா குடும்பத்தையும் எல்லாரையும் தொட்டு இருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை ஆராதனையின் வேலையிலே எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் சுகத்தை பெறுகிறார்கள். மாதா தொலைக்காட்சியின் வழியாக எவ்வளவு பேர், நான் சொன்ன காலையில் வரும்போது 3-4 பேர்
ஃபாதர் நான் ஜெபிச்சேன் ஃபாதர், என் குடும்பத்துக்கு சமாதானம் கிடைச்சி நான் ஜெபிச்சேன் ஃபாதர். என் குடும்பம், என்னுடைய மகள் 10 வருடம் ஆகி கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வேதனை. அந்த மாமனார் மாமியார் அவளை அவ்வளவு ஏளனமாக அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நேரத்தில் என்னுடைய மகள் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு கூட வந்துட்டான் ஃபாதர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாள் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட ஜெபி, நற்கரணை ஆண்டுட்டு ஒப்புக்கொடு அப்படி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஃபாதர். இன்று என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறந்திருக்கு ஃபாதர், அது நற்கரணை நாதரையே சாரும் என்று சொல்லி காலையில் அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி எண்ணற்ற ஆசீர்வாதங்களை, எண்ணற்ற அற்புதங்களை இதோ செய்கின்ற என் தெய்வம் இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் இறுக பற்றிக்கொள்ளோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை, எவ்வளவோ மனிதர்களை, எத்தனையோ பொருட்களை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு விடாமல் இருக்கிறோம். என் அடைக்கல நகரான என் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். எனக்கு அடைக்கலம் தரும் தாயாக என் அன்னை மரியாள் இதோ எனக்காக நமக்காக இங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் இறுக பற்றிக்கொள்ளோம். அவர்களிடத்தில் நாம் தஞ்ச போகுவோம். கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அப்படியே கரங்களை கூப்பி கண்களை மூடி இப்போ மௌனமாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் வந்தவங்களா 3 தேவைகளை இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகவும் தேவையான 3 அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. அது எந்த தேவைகளாக இருக்கலாம், எந்த ஒருவேளை நீங்கள் யாருக்காவது கூட ஜெபிக்கலாம். எத்தனையோ பேர் உங்க கேட்டிருப்பாங்க, ஃபாதர் எனக்காக ஜெபிங்க, பிரதர் எனக்காக ஜெபிங்க, அண்ணா எனக்காக, என் குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி. இதோ அவர்கள் 3 தேவைகள். இந்த 3 தேவைகளை நாம் ஜெபித்து நம் ஆண்டவரிடத்தில் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்படியே கரங்களை இதயத்தோடு சேர்த்து வைத்து கூப்பி சாமிகிட்ட சொல்லுங்க. இப்போது சகோதரர் அந்த பாடலை பாடுவார். அப்போது உங்களுக்காக நானும் ஜெபிப்பேன். கடவுள் அந்த தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆண்டவரே இதோ இந்த தேவைகளை நிறைவேற்று. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா ஆண்டவரே இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். இதோ இந்த 3 தேவைகளை எனக்கு கொடுத்து என்னை மீட்டருளும். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா ஆண்டவரே இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முண்டால் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. தேவைகளை சொல்லி நீங்க தருவீர் என்ற நம்பிக்கையோடு உம்மிடத்திலே அடைக்கல புகுந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் தெரியும், கவலைகள் தெரியும், உள்ள வேதனைகள் தெரியும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோற்பையிலே சேர்த்து வைத்து அதை குறிப்பேட்டிலே எழுதி அதற்காக பதில் தரும் தெய்வமாக, அடைக்கலத்தின் ஆண்டவராக, எங்கள் அடைக்கல நகராக சாமி இருக்கிறீங்களே. இந்த 3 தேவைகளையும் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ நான் பெற்றுக்கொண்டேன், இதோ நான் சாட்சியம் பகர்வேன் என்ற நம்பிக்கையை, ஆறுதலை, விடுதலையை இயேசுவே இந்த நேரத்திலே தாரும் அப்பா, தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். ஒப்புக்கொடு. உடைய 3 தேவைகளை சாமி நிச்சயம் தந்து விட்டார். ஆண்டவரே நன்றி என்று சொல்லி உங்கள் நன்றியை ஒப்புக்கொடுங்க. பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கும், பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்கும் பரமனுந்தன் பாதம் வந்தேனே, பரமனுந்தன் பாதம் வந்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். இயேசுவே உமது
விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. ஆவியை தந்த அமைதியில் வாழ, ஆவியை தந்த அமைதியில் வாழ, அழைக்கும் முந்தன் கரப்பிடித்தேனே, அழைக்கும் முந்தன் கரப்பிடித்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. ஆண்டவருடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் மாண்புயிர் கீதம் பாடி ஆண்டவரை துதிப்போம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவருடை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
வருதுகிறது உயர்த்தி வாழ்க வாழ்க